IS பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவளித்ததாக தொழிற்சாலை மேலாளர் ஒருவருக்கு எதிராக தைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நீதிபதி முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது அது புரிவதை குறிக்கும் வகையில் 28 வயது முகமது ஆபித் ஜர்காசி எனும் அவ்வாடவன் தலையசைத்தான். IS பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வெடிமருந்துகளை வைத்திருந்ததாக அவன் முதல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளான். அதே சமயம் தமது ஜியாமி ரக கைபேசியில் அந்த பயங்கரவாத கும்பலுடன் தொடர்புடைய 9 வீடியோக்கள் மற்றும் PDF வடிவில் இதர ஆவணங்களை வைத்திருந்ததாக அவனுக்கு எதிராக இரண்டாவது குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளது. ஒரு பயங்கரவாத செயலை புரிவதற்காக வெடி மருந்துகளை தயாரித்து தயார் நிலையில் வைத்திருந்ததாக அவன் மூன்றாவது குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கியுள்ளான். அக்குற்றங்கள் அனைத்தும் இவ்வாண்டு ஜனவரி 28ஆம் தேதிக்கும் மே 15ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பேராக் பாகான்சராய் தாமான் சராய் ஜயா என்னுமிடத்தில் அவன் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதனால் குற்றவியல் சட்டத்தின் 3 வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் அவனுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் இன்று அவனை ஜாமீனில் விடுவிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. இவ்வழக்கு விசாரணை ஜூலை 11ஆம் தேதி செவிமடுக்கப்படும்.